ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. ரசூலுல்லாஹ்வை போய் ஃபாலோ பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கடவுள் கொள்கையை எடுத்துங்கன்னா மாட்டேமா. கரெக்டாக எடுத்து சொன்னா ஏத்துக்குவாங்கன்னு வச்சுக்க, அது வேற விஷயம். மொத்தத்தில் இங்க அல்லாஹ் சொல்றது என்ன, ஈமானு, ஹிஜ்ரத்து, ஜிஹாது, இது இருந்தா என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறதுல ஒரு மீனிங் இருக்கு. இல்லைன்னா அங்க வந்து வெக்ஸ் ஆயிடாதீங்க. நான் குர்ஆன்ல கிளியர் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மறுமையில பரிந்துரை இருக்குன்றாங்களா, என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்ல தொழுவனுக்கும் தெரியும், தொழுவாதனுக்கும் தெரியும். என்ன ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணா ஏத்துக்குவான். மற்ற நபிமார்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. புகாரில தான் ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஹதீஸாக ஒழுங்கா படிக்கிறாங்களா? அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு கட்டம் வரும், குர்ஆன் யாரையெல்லாம் தடை செய்ததோ அவர்களை தவிர, அதோட நான் நிறுத்திக்குவேன். அதுக்கப்புறம் குர்ஆன் தடுத்தவர்கள் மட்டும் இருப்பாங்க, அதோட நான் விட்டுருவேன். அப்போ குர்ஆன் எத்தனை பேரை தடுக்குது? அந்த லிஸ்ட் வாங்க. அந்த லிஸ்ட் தெளிவா சொல்லிட்டான்ல, இந்த 3 இருந்தா நியாயம். இந்த 3ஓட தவறு செய்யறவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். புரியுதா? ஈமானு, ஜிஹாத், ஹிஜ்ரத், ஜிஹாத். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் கிளியரிட்டி வந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஜிஹாதும் எங்கேயும் நடக்கல, ஹிஜ்ரத் பண்ணியும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்கு, பாத்திலான ஆட்சி தான் உலகம் பூரா. சவுதி அரேபியா உட்பட, சவுதி அரேபியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், எங்க நீங்க எடுத்துட்டீங்கனாலும் இங்க அல்லாஹ்வுடைய நேர்மையான ஆட்சி இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல இப்ப இந்த 3 இருந்தா தான் சொர்க்கம்னு நல்லா சொல்லிட்டான்ல. இந்த 3 இன்னைக்கு எப்படி நம்ம கடைபிடிக்கிறது? ஈமான் ரொம்ப காமன். ஈமான் வந்து அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்புறது ஓகே, அது உண்மையா சின்சியாரிட்டியோட நம்புறோம். அது இன்னைக்கு இங்க உட்கார்ந்த இடத்துல பண்ண முடியும். ஹிஜ்ரத் என்ன? ஹிஜ்ரத்னா என்னன்னா துரத்தல்னு அர்த்தம், விடுவது, கைவிடுவது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டிலேயே நமக்கு லாபம் தரக்கூடிய ஹராமான விஷயங்களை விட்டுறணும். அதுதான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்ல என்ன நடக்கும், இழப்புகள் வரும். இப்போ இந்த இடத்துல ஹிஜ்ரத் என்ன, இப்போ நம்ம ஒரு ஹராமான தொழில் செய்யறோம், அது ஹராமுன்னு தெரிஞ்சது, அல்லாஹ்வுக்காக தூக்கி போட்டாச்சு, இது ஹிஜ்ரத். இப்போ நம்ம யாரு, முஹாஜிர். புரியுதா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஜிஹாதுல அஃஸல் பெரிய ஜிஹாத் ஒன்று இருக்குன்னா என்ன, உன்னுடைய உள்ளத்தோடு போராடுவது. அப்ப இதுக்கு பேர் என்ன, ஜிஹாத். அப்ப ஜிஹாதுன்னு என்ன, இதுதான் ஜிஹாத். எது, உள்ளத்தோட, உள்ளம் ஒன்று சொல்லுது, அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்க சொல்லுது, அம்மா அப்பா சொல்றது கசக்குது, இது மாதிரியான கட்டளைகளுக்கு மாற்றமா நடக்கும்போது இது என்னது, ஜிஹாது. அப்போ உள்ளத்தோட சண்டை போடுறதுக்கு பேரு ஜிஹாத். இந்த ஜிஹாது நமக்கு இன்னைக்கு அவைலபிள் தானே இருக்கு. இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கணும், எது, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைப்பதற்காக நம்மாலான ஒரு முயற்சி. என்ன பண்ண முடியும், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வைக்கணுங்கிற அந்த சிந்தனையே என்ன ஆயிடுச்சு, முஸ்லிம்கள் மனசுல இல்லாம போச்சு. அப்போ முஸ்லிம்களுக்கு இதை நினைவூட்டுவது, இது என்ன வேலை, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்யறதுல அது ஒரு முக்கியமான வேலை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் வேலை. கடந்த 100 வருஷமா இதுதான் நடந்துச்சு வேலை. அது முழிச்சிட்டானா, எல்லா முஸ்லீம் முழிச்சிட்டானா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வேலை ஸ்டார்ட் ஆகும். அந்த வேலை வந்து எப்படி இருக்கும், அது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணும். ஃபர்ஸ்ட் லெவல் வேலை என்ன, தாவா தான். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, மக்கால தாவா. இப்போ இவங்களும் என்ன சொல்றாங்க, நமக்கு மாற்று கருத்து சொல்ற சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, தாவா தான் முதல்ல செய்யணுங்கிறோம். தாவா தான் செய்யணும், நம்மளும் மாற்று கருத்து சொல்லல. எதை தாவா செய்யணும், நாம என்ன தாவா செய்யறோம், நீங்க என்ன தாவா செய்றீங்க, அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தீன் ஒண்ணு இருக்கு, அந்த தீனை மேலோங்க வைக்கணுங்கிற அந்த விஷயத்தை தாவா செய்யணும், அதை செய்யறது இல்லையா. குர்ஆன் தெளிவா பேசுது இல்ல, ஃபித்னா ஒழிக்க சொல்லுது, இந்த தீமையை வந்து ஒழிச்சிருங்க, இது மாதிரியான இன்னும் வரும். அடுத்தடுத்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் எல்லாம் போகும்போது இன்னும் ஃபுல் கிளாரிட்டி எல்லாம் வந்து கொடுத்துட்டு வருவான். ஸோ அதுல மனம் போன போக்கில் இதுல சொல்றதெல்லாம் என்ன, உங்க சௌரியத்துக்கு வாழ்ந்து குர்ஆன்ல இருக்கிற 4-5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி சொர்க்கத்தெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அவனை ஒன்றும் கிடைக்காது, எதிர்பார்க்காதீங்க. இந்த 3 செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறான். மது மற்றும் சூதாட்டம் இவற்றுக்குரிய கட்டளைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நபியே நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் கேடு இருக்கிறது. அவற்றில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் பாவம் அவற்றின் பயனை விட அதிகமாக இருக்கிறது. இது ஆரம்பத்தில் இறங்கின வசனம். மதுவை பத்தி கேட்கறாங்க. மது இன்னும் ஹராம் ஆக்கல,
நல்லா என்ன பண்றான், சஜஷன் மட்டும் கொடுக்குறான். இது என்ன நல்லதா கெட்டதா? ஏன்னா அவங்க வீட்டில் குடிக்கிறது தப்புன்னே தெரியாது. அப்பா பையனுக்கே கற்றுக் கொடுப்பான், இப்படி தம்பி இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது, இது 3/4 டம்ளர் போடணும், அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் போடணும், அப்படி தான் குடிக்கணும். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன், மிக்சிங் கூட பண்ண தெரியல, இப்படி தான் வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்க. அதனால இத்தனை நாள் 50 நாள் ஊறினதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் அப்படின்னா 40 நாள் எடுத்தானே என்ன பக்குவம் இல்லாமல் இருக்கு. என்ன உங்க பொண்ணுக்கு சாராயம் கூட செய்ய தெரியல, என்ன மருமகள், இதை எடுத்துட்டு போய் வீட்டில் நம்ம வச்சு என் விருந்தாளிக்கு நம்ம மது பரிமாறும் போது என் நோஸ் கட் ஆகிறதுக்கா, நம்ம டீ வைக்க தெரியலன்னு கோச்சிக்கோம்ல, அது மாதிரி சாராயம் செய்ய தெரியலன்னு கோச்சிக்கோம். இந்த அளவுக்கு அவங்ககிட்ட கேஷுவல். அதனால அது நல்லதா கெட்டதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு கேடுகிட்ட சமூகமா அவங்க வாழ்ந்திருக்காங்க. அங்க எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ் புரட்டி போட்டாங்க. அப்ப அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் சஜஷன் என்ன சொல்றான், அது ரெண்டும் பெரும் கேடு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இதுல அல்லாஹ் இதுல ஒரு பல்ஸ் பாக்குறான். கெட்டதுன்னு சொல்லிட்டேன்ல, அல்லாஹ் வாயிலிருந்து கெட்டதுன்னு வந்துருச்சுல, இப்ப விடுறானா இல்லையா? இப்ப சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஈமான்ல டாப் லெவல் இருக்கிற ஆட்கள், ஆல்ரெடி ரசூல்லா, உஸ்மான் ரலியல்லாஹு, அபூபக்கர், அலி, இந்த மாதிரியான சஹாபாக்கள் பிறந்ததுல இருந்து அவங்க குடிச்சது கிடையாது, அவங்க தூய்மையா நடந்துட்டாங்க. சில பேர் மட்டும் அந்த குறைஷிகளுடைய அந்த தாக்கம் நிறைய பேர் இருந்தது இல்ல, அவங்க யாரு, ஹம்சா ரலியல்லாஹு, இந்த மாதிரியான சஹாபாக்கள் சில பேர் மட்டும் குடிக்கிற அந்த பழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுல, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும்போது நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன வந்துருச்சு, குடிக்கிறது கெட்ட விஷயம்னு சொல்லிட்டாங்க. கெட்ட விஷயம்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏன் நான் செய்யணும்? இப்போ சஜஷனா சொல்லும் போதே நிறைய பேர் விட்டாங்க. ரெண்டாவது என்ன வந்துச்சு, தொழுகும் போது குடிச்சிட்டு போகாதீங்க, ரெண்டாவது ஸ்டெப். அப்ப என்னாச்சு, தொழுகும் போது குடிச்சிட்டு போனா என் குடிச்சிட்டு என் முன்னாடி நிக்காதுன்னு நல்லா சொல்றான். இப்போ தொழுவனா மட்டும் நான் நல்ல முன்னாடி தானே நிக்கிறேன், அப்ப ஏன் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் அப்படி ஃபில்டர் ஆச்சு. மூணாவது வசனம் அல்ல என்னன்னா, ஏன் இன்னும் விட மாட்டீங்களா அப்படிங்க. நான் தான் ஹிண்ட் கொடுத்துட்டேன்ல, இன்னும் உங்களுக்கு இன்னும் சொல்லணுமா, தெளிவா வேற சொல்லணுமா, இது குடிக்கூடாதுன்ட்டு, திருந்த மாட்டீங்களா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, வாயில அந்த வாந்தி எடுத்தவங்க கொண்டு போய் பீப்பாய் குடிச்சோம். நம்ம சொல்றோம்ல அவங்க எல்லாம் ஈமான்ல சிறந்தவங்கன்ட்டு, அதுவே 3வது லெவல் தான். இன்னும் சிறந்தவங்க அதை விட பெட்டர்ல போயிட்டாங்க. அந்த சஹாபாக்களே 3வது லெவல் தான். அவங்க கடைசி வரைக்கும் தடை செய்யப்படுற வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவங்க. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இது பண்ணிருங்க, அவ்விரண்டில் பெரும் கேடு இருக்கிறது, அவற்றில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் பாவம் அவற்றின் பயனை விட அதிகமாக இருக்கிறது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், பயன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல, இது எல்லாமே தப்புன்னு சொல்ல போய் தான் நம்ம இன்னைக்கு உல்டாவா கிறுக்குத்தனமா தாவா செய்ய போய் தான் நம்ம என்னங்கிறான், நம்ம அதுக்கு கெடுதல் என்னங்கிறான், கொஞ்சமா குடிச்சா நல்லதுங்க, டாக்டர் பாருங்க சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு, இதுல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, நல்ல விஷயம் இருக்குன்னு நமக்கும் தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான், அது நல்ல விஷயம் இருக்கு. அப்ப ஒரு சக்தி இருக்கு, ஒரு வேலை செய்யறான், உடம்பு குடிச்சா அது டயர்ட்னஸ் போயிருது இல்ல, நல்ல விஷயம் தானே, டயர்ட் எல்லாம் படுக்கிறான்ல, நல்ல விஷயம் தான். ஆனா 40 வயசுல போற கிட்னி 25ல கூவிருது. அப்புறம் எல்லாம் கிட்னி செஞ்சவனுக்கு நல்லா தெரியும்ல, இது எவ்வளவு லைஃப் வரும், இதுக்கு அந்த கெமிக்கல் போனா என்ன வரும், கிட்னிக்கு இந்த கெமிக்கல் எதிரான கெமிக்கல் நல்லா தெரியும்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அல்லாஹ் சொல்றான் வேணாண்டு. டெம்பரரி நல்லது நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நல்லது இருக்கு, நல்லதை விட கெட்டது அதிகம். அப்ப இதுல சூதாட்டத்துல என்ன நன்மை இருக்கு, இதுவும் அந்த காலத்துல அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா சூதாட்டம் அவங்க பெட் கட்டுவாங்க, ஒட்டகம் எடுப்பாங்க, மொத்தம் 10 பேர் சேர்ந்துக்குவாங்க. 10 பேர் சேர்ந்துட்டு தலைக்கு ஒரு ஒட்டகத்தை அறுப்பாங்க, ஒட்டகத்தை அறுத்து 9 கூறு போடுவாங்க, ஒருத்தன் தோத்துடணும், புரியுதா, ஒருத்தன் தோத்துடணும், அந்த மாதிரி கழிச்சிருவாங்க. அப்புறம் அது சீட்டு போட்டு குளிக்க பார்ப்பாங்க. இதுல கூட வரும்ல அம்ருபினாஸ், இவர் அந்த அம்பு போட்டு இது காலித்தின் வலி இது போட்டு இது பண்ணுவார்ல, இன்னைக்கு போச்சு எனக்கு 2 ஒட்டகம் போச்சு, நான் காபாவை சுத்தி வந்தேன், எனக்கு நேர்ச்சை கேட்க பண்ணலன்னா ஒரு கிண்டல் கூட பண்ணுவார்ல, அதே தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல அவங்க ஜெயிச்சாங்கல்ல, ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூறு ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுவாங்க. அது கேட்டா நம்பாங்க, நாங்க என்ன சூதாடுறதுக்காக நடத்துறோம், அந்த ஏழைங்களுக்காக நாங்க நடத்துறோங்க அப்படிமா. அந்த ஏழை குழந்தை எங்க போகும்? இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா பட்டாசு தப்பு, பீடி தொழில் செய்யறது தப்புன்னா உடனே என்ன அந்த ஏழைங்க அந்த இதுக்கு கொண்டு காட்டும், இத்தனை குடும்பம் பொழைக்குது, பொழைக்காத குடும்பம், சாபம் கொடுக்கிற குடும்பம், அழிஞ்சு போன குடும்பம் லிஸ்ட் போடலாமா? அந்த குடும்பம் பொழைக்காம பண்ணது நீங்க. இதே இஸ்லாமிய அதாவது அல்லாஹ் சொல்ற அந்த நிர்வாகம் இருந்தா அந்த குடும்பத்துக்கு ரிலீஃப் இருக்கும். அந்த குடும்பத்தை என்ன வரும், இந்தாப்பா நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண, இந்த தொழில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியா, கொண்டா உன் ஃபேக்டரி என்ன ரேட்டு, 10 லட்சம், 10 கோடி ரூபாய், இந்த 10 கோடி ரூபாய் வச்சுக்கோ, மூடு, போயிட்டே சொல்யூஷன் கொடுத்துருவான். தெரியல, இத்தனை நாள் நாங்க பண்ணிட்டோம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு தான் அந்த நிர்வாகம் வேணும். அப்ப இவன் அந்த ப்ரெஷர்லேயே வச்சிருக்கான், ஏன்னா விட்டா எல்லாம் போயிடும். இவன் என்னங்கிறான், மனசாட்சி வெறுத்து அவனை வைக்கிறான், கொண்டு போயிட்டு ஏதாங்கிறான், இந்த பட்டாசு வெடிக்கூடாது, அதனால காற்று மாசு அதுன்னு என்ன பண்ணுவான், கொண்டு போயிட்டு அந்த உடம்பெல்லாம் அந்த மருந்து போட்டு ஒரு ஆள் கலக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆளோட காப்பி இந்த ஆளோட வயிற்றுல அடிக்கிறீங்க, வயிறு அந்த ஆள் காசு, அந்த ஆள் பாக்கெட்டுக்காக காசு போகுது, அங்க போறது 10 ரூபா போகும், அங்க 990 ரூபா போகும். யாருக்கு? அந்த முதலாளிக்கு. அப்ப இது மாதிரி அவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பயன்கள்லாம் நம்மகிட்ட காட்டாதீங்க, அதோட அது கெடுதல் ஜாஸ்தி அந்த பொருட்கள்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல இன்னொரு மனுஷனுடைய அந்த சைக்காலஜியும் இது டேமேஜ் ஆகும். எது? மதுவும் சூதாட்டம். என்ன அப்படின்னா, துனியாவில் ஒவ்வொரு நாளும் உன் மண்டையில உரைக்கணும். இன்னைக்கு உன் வீட்டுல சந்தோஷம் இருக்கா, துக்கம் இருக்கா, வறுமை இருக்கா, செழிப்பு இருக்கா, இது எல்லாமே நீ ரியலைஸ் பண்ணணும். சாராயம் குடிச்சு நீ படுத்தினா உனக்கு என்ன ரியலைஸ் ஆகும்? உலக வாழ்க்கை கடந்துட்டே போக உனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் சூதாட்டம். ஒரு தொழில் செய்யும் போதுதான் இன்னொரு மனுஷனுடைய வலி உனக்கு புரியும். விலைவாசினா என்ன,
விலை ஏறதுன்னு என்ன வர, நீ ஒரே நாள் உனக்கு 10 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டேன்னா நீ உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு திடீர்னு 10 லட்ச ரூபா நம்மளே என்ன பண்ணுவோம்? ஒரு கார் வாங்கணும்டா, வீண் வீண் காசு தான் நீ செலவு பண்ணுவேன். அப்ப அது என்ன, அது சூதாட்டம் தானே. சூதாட்டத்தினால என்ன ஆயிருது, அந்த டோட்டல் பொருளாதாரத்துடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவே குலைஞ்சிருது. அப்ப ஆண்கள்லாம் என்ன பண்றான், ஷார்ட்கட்ல போறான். உழைக்கிறதுக்கு எவனும் தயாரா இல்ல. அந்த உழைக்கும் வர்க்கமே என்ன ஆயிருது, இதுல செவன். இன்னைக்கு எப்படியாவது ஒரே நாள்ல நான் 10 வருஷத்துக்கு சம்பாதிச்சிடணும், ஒரே நாள்ல நான் 5 வருஷத்துக்கு சம்பாதிச்சிடணும், இந்த ஷார்ட்கட்டை நோக்கி போறான். அதனால இது வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இறைவழியில் என்ன செலவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உங்களுடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என அவர்களிடம் கூறுவீராக. இவ்வாறு அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கின்றான். இப்ப இதுல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செலவு பண்றது, கிளியரா சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்ணும். அல்லாஹ் சொல்றான்ல, இந்த இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, இந்த போருக்கு போகும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், இதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துல செலவு பண்ணுங்க, இந்த வசனம் முன்னாடி வந்தது இல்ல, அதோட ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல தான் பண்ணும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல, அதுல என்னன்னா, அது சொன்னல, போருக்கு போற அந்த வசனம் வந்த உடனே அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணுங்கிற அந்த வாயத்து வந்துச்சு. அப்ப அந்த செலவு பண்ணுங்கன்னு மொட்டையா சொன்னல, எவ்வளவு செலவு பண்றதுன்னு கேட்கிறேன். என்ன எவ்வளவு செலவு பண்றது? இப்ப செலவு பண்ணி கம்மியா செலவு பண்ணிட்டா குற்றமாயிருமே, அதிகமா செலவு பண்ணாம நமக்கு ஃபேமிலியில் நஷ்டம் வந்துருமே, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய தேவைக்கு போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என அவர்களிடம் கூறுவீராக. இவ்வாறு அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறான். இதுல அல்லாஹ் என்ன பண்றான், எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுங்கிறான். இப்ப இது அதோட கஷ்டமான ஒரு ஆர்டர். இதுலயும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. என்ன சொல்றான், எக்ஸ்ட்ரா காசுனா எது? சாப்பாடு கிப்பாடு போக, இப்போ மேக்கப்புக்குன்னு போட்டு வச்சுக்கிற நகை எக்ஸ்ட்ராவா, இல்ல அது அத்தியாவசியம் இல்ல, அது யார் முடிவு பண்றது? இப்ப நாளைக்கு ஏதாவது வியாபாரத்தில் நஷ்டம் வந்து அது நகை வேணும்ல, நீங்க அப்புறம் அடுத்தவங்க போய் பிச்சை எடுப்பியா? இன்னைக்கு இருக்கிற தூக்கி கொடுத்துட்டு அப்ப என்ன பண்றது? அப்ப இது வந்து ஒரு போராட்டமான பல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டான், நீயே இது பண்ணிக்கொண்டு. அதே இன்னொரு இடத்துல கிளியர் பண்றான். இன்னும் சில வசனங்கள் அடுத்த இன்னும் கொஞ்சம் குரான் போகும்போது அதுல கிளியர் பண்றான். அதுல என்ன சொல்றான், ஒரேடியா கையை திறந்துடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து அப்படி பாரி வளல் மாதிரி கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டு நாளைக்கு உனக்கு பிச்சை வரும். இப்ப நாளைக்கு உனக்கு எவனும் தரலைன்னா நீ தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருவ. இதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நீ பேட் எக்ஸாம்பிள் ஆயிருவ. கொடுக்கறது உனக்கு மீதி இருக்கணும். அப்ப இன்னொன்னு நல்லா சொல்றான், அதுக்குன்னு கையை கட்டிக்காத, உன் கையை கழுத்துல கட்டிக்காது, முடிச்சு அவுக்காம அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், பேலன்ஸ் பண்ணு, அது நீ தான் முடிவு பண்ணும். அது பிக்சடா அல்லாஹ் சொல்லாது. இதுல ஒரு டெஸ்டும் இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் திட்டுத்தனம் பண்றோம்ட்டு. இதுல நம்ம செலவு பண்றதுலயும் இன்னொரு புரிஞ்சுக்கணும், கொடுத்தா தேயுங்கிற மைண்ட் செட் நமக்கு வரவே கூடாது. இது இருந்தா நமக்கு யூஸ் ஆகுங்கிறதும் வரவும் கூடாது. அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கு, இதுல எவ்வளவு நம்ம கொடுக்கலாம், நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் நம்மளால தாங்க முடியும். இது ஒரு புத்திசாலித்தனம். இது வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். நம்ம அல்லாஹ் கிட்ட சின்சியரா இருக்கும்போது நமக்கு கரெக்டா இது கொடுத்துருவான். நீங்கள் இம்மை மறுமை பற்றி கருத்தூன்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்றான், இம்மை மறுமை ரெண்டை பத்தியும் நீங்க நல்லா சிந்திக்கணுங்கிறதுக்காக உங்க ஆப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன். நீயே ரெண்டும் பேலன்ஸ் பண்ணு. இந்த வாழ்க்கை எவ்வளவு இருக்கு, அந்த வாழ்க்கை எவ்வளவு இருக்கு, இதுல என்ன ரிட்டர்ன் எடுக்கல, இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற, இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற, நீயே முடிவு பண்ணிக்க. அது நான் உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன்ல, நீயே இப்ப பெட்டர் உலகம் எது, பெட்டர் சிச்சுவேஷன் எது. அப்ப சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்ண செலவு பண்ண. உஸ்மான் ரலியல்லாஹு பெருசா கொடுத்தாரு, ரொம்ப பெருசா. அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு பங்கு இருந்துட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் அவர் கொடுத்துடல, ஜீரோ லெவல்லாம் வந்துடல. அது அல்லாஹ் ரசூலா வந்து அதை என்கரேஜும் பண்ணல. ஜீரோக்கு போயிடாதீங்க, ஃபுல்லா வாரி வழங்கியாரு. அதே மாதிரி சாகும் போது பெருசா பாரி வள்ளல் ஆயிடுவான். அவனே போறான்ல, அவனே கொண்டு போயிடறான். அடுத்தது எப்படி இவனுக்கு எல்லாம் விட்டுட்டு போய் இவனுக்கு நம்ம நல்ல காலத்திலயும் இவனை கவனிக்க மாட்டான், நான் செத்ததுக்கு அப்புறம் இவன் என்ஜாய் பண்ணுமா, போட் தர்மம், இந்த பள்ளியாசல், போட் அனாதாசனம், இந்த புக்கு, இந்த தீனுடைய பணி, இந்த காசு எல்லாம் வாங்க மாட்டான். நீ சாகும் போது என்ன பண்ணி, என்ன மினிமம் அளவு 33%, அதுதான் நீ வசியத் செய்யணும். அதுக்கு மேல நீ பண்ணக்கூடாது. ரசூலா வந்து ஹராமாக்கிட்டாங்க. நீ சாகும் போது ஃபுல்லா இப்ப நீ சுத்த எழுதிட்டு போறான் பாரு, கோயிலுக்கு எழுதிட்டு போயிடுவான், அதுக்கு எழுதிட்டு போயிடுவான், அதெல்லாம் வந்து ஹராம் ஆயிருச்சு. அனாதைகளை பற்றியும் உம்மிடம் வினவுகின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்வதே உத்தமமாகும். அப்ப அனாதைகளை நீங்க எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கறான். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நன்மையான மெத்தடு, நல்ல விதமா நடத்துங்க. நீங்களும் அவர்களும் வாழ்வதில் உணவு உறைவிடம் போன்றவைகளுக்கு கூட்டாக செலவு செய்வதில் குற்றம் ஏதும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள். இதுக்கு முன்னாடி பனி இஸ்ராயில் சூரா இறங்கிச்சு 17வது அத்தியாயம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அனாதைகளுடைய சொத்தை நீங்க சாப்பிட்றாதீங்க, அவங்களுக்கு பராமரிப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க காசெல்லாம் ஃபுல்லா செலவு பண்ணி அமுத்திக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அதனால இவங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னா, அனாதைகளுக்கு வீட்டுல வச்சிருப்பாங்க, அவங்க காசுல இருந்து தான் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு போடுற அரிசி தனியாக ஆக்குவாங்க. அவங்களுக்கு தனி சாப்பாடு, இவங்களுக்கு தனி சாப்பாடு, அவங்களுக்கு தனி குழம்பு, இவங்களுக்கு தனி குழம்பு. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கூட ஹராமா போயிருமே, அப்படி பயந்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போகாதீங்க, சேர்ந்தே சாப்பிடுங்க. ஒரே சட்டி எதுக்கு ரெண்டு சமையல், கஷ்டம் இல்ல. 2 குழம்பு வைக்கிறதுனா சாதாரண விஷயமா, 2 தடவை அடுப்பு, அதுவும் விறகுல ஊதுறதுன்னா, அதுவும் பாலைவனத்துல விறகு பொறுக்கிட்டு வர்றதுன்னா, 2 கரண்ட் 2 கேஸ் மாதிரி 2 பிரச்சனை ஆகும். அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்வளவு தூரம்லாம்
நீங்க போட்டு அழட்டிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், நல்ல விதமா நடந்துங்க, நல்ல மனசோட நடந்துக்குங்க. தீமை செய்தவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால் இவ்விஷயத்தை உங்களுக்கு கடினமாக்கி இருப்பான். ஆனால் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாகவும் நுண்ணறிவுள்ளவனாகவும் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், தீமை செய்யறவன் யாரு, எவன் முள்ள மாதிரி எவன் நல்லவன் எனக்கு நல்லா தெரியும். நீ தனியா சட்டி வச்சு அதுலயே நீ முள்ள மாதிரி தானே பண்ணணும்னு அது என்ன தனி சட்டி நம்ம அவன் இதெல்லாம் நம்ம தொடறது இல்லைங்க அப்படிமா. அவன் என்ன பண்ணுவான், எடுக்க சட்டி ரைட்டு, நீ வாங்கிட்டு வரும்போதே 1.5 கிலோ கறி வாங்கிட்டு வந்து அவனுக்கு 100 கிராம் வச்சு 1.5 கிலோ இந்த தனி சட்டியில வந்துச்சுன்னா அப்போ ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதிலே ஃபில்டர் பண்ணிடுவான்ல. அப்போ பழைய கறி எடுத்து அவனுக்கு கொடுத்து புது கறி நீ சமைப்பில்ல. அந்த கில்லாக தெரியலாம் எங்களுக்கு தெரியும்ல. அல்ல என்ன சொல்றான், நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும், நல்லவன் யாரு முள்ள மாதிரி யாரு. அனாதையை போட்டி போட்டு எடுப்பான். இந்த குழந்தைய யார் வளர்க்க போறா, இந்த குழந்தை அனாதையை போச்சு, அந்த குழந்தை பேர்ல 50 லட்ச ரூபா சொத்து இருக்கு, அந்த தங்கத்தை நான் வளர்க்குறேங்க கொடுங்கம்மா. அவன் வாங்கும்போது என்ன அர்த்தம், அந்த குழந்தைய ஹைலா குழந்தைங்க என்னால பார்க்க முடியலைங்க அப்படிமா. அதே ஏழை குழந்தை செத்துச்சுன்னா அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதான் சொல்றேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். பணக்காரங்கன்னா அப்படியே போய் அப்படி தாங்குவாங்க. பணக்காரங்க என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் என் தம்பியுமா, அதே அண்ணன் தம்பி ஏழையா இருந்தானா அதுக்கப்புறம் போக்கு மாறிடும். அதுதான் எல்லாம் சொல்றான். இது மாதிரி நீங்க இந்த மாதிரி எல்லாம் விளம்பரம் காட்டாது. இதுலயே நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த பொது சொத்து நிர்வாகம் பண்றாங்களே இந்த அமைப்புகள் இயக்கங்கள் இதெல்லாமே இவங்க கணக்கு காட்டுறவங்க நல்லவங்க. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கணக்கு காட்டுறவங்க நல்லவங்க. பொதுக்குழு செயற்குழுல என்ன பண்றாங்க, ஓப்பனா கணக்கு காட்டுறாங்க. இத்தனை கோடி ரூபா வந்துச்சு வருமானம், இத்தனை கோடி ரூபா வந்துச்சு, அத்தனை கோடி ரூபா வருமானம் வந்ததுக்கு உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? புரியுதா? பேங்க்ல அக்கௌண்ட் பணம் கொடுத்தவங்க தான் அவ்வளோ, தனியா யாரும் கையில கொடுத்துருக்க மாட்டாங்களா? தனியா கிடைக்கிறதும் ஜாஸ்தியா வரும். அப்போ இந்த வீண் ஜம்பம்லாம் காட்ட தேவையில்லை. நம்ம அல்லாஹ் சின்சியரா இருந்தா போதும். அதனால நம்ம இப்ப நான் வசூல் பண்ற பணம் எதுவும் நம்ம கணக்கெல்லாம் காட்டுறதில்ல. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வசூல் பண்றோம், நம்ம அல்லாஹ் கணக்கு காட்டணும். கணக்குனால காட்ட முடியும். 1 லட்ச ரூபா வந்துச்சு, இந்த பாருங்க இவனுக்கு 50,000 ரூபா கொடுத்தாங்க, இவனுக்கு 20,000 ரூபா கொடுத்தாங்க, இதுக்கு இவ்வளவு செலவாச்சு, 1 லட்ச ரூபா சரியா போச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, பாராட்டுவீங்க. பரவாயில்ல 1 லட்ச ரூபா வாங்கின கரெக்டா செலவு. நான் வாங்கினது 1 லட்ச ரூபா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு 1 லட்ச ரூபா தான் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? வந்தது 1.5 லட்ச ரூபா. தனி அவன் கொடுத்தவன் ஏன்டா சில்லற சில்லறையா 4 பேர் கொடுத்தானா, அவனுக்கு தெரியுமா ஏன்டா 1 லட்ச ரூபா கொடுத்தான்ட்டு? ஒருத்தனே 5 லட்சம், ஒருத்தனே 5 லட்ச ரூபா கொடுத்தா என்னடா அவன் 5 லட்சம் வாங்கிட்டு 1 லட்சம் கணக்கு போட்டா தெரியும். நான் 10 பேர்ட்ட 50,000 வாங்கினா அந்த 50,000 கொடுத்த 10 பேர் என்ன நினைப்பான், ஓ என்ன மாதிரி இன்னொருத்தன் 50,000 வாங்கியிருக்கேன் அதனால 1 லட்ச ரூபா கணக்கு அம்சம்னு நினைப்பான். அதனால நம்ம எப்பயுமே பொது சொத்தை கையாளுறதா இருந்தாலும் அனாதைகளுடைய விஷயத்துல கவனம் எடுக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணணும், மொத்தத்துல அல்லாஹ் மனசுல வச்சுக்கிட்டு கணக்கு அல்லாட்ட காட்டணுங்கிற அந்த நேர்மையோட வச்சுக்கிட்டு தூய்மையா நம்ம கணக்கு காட்டணும். அதே மாதிரி பொதுக்குழு செயற்குழுலையும் கணக்கு காட்டணும். அதுக்குன்னு கணக்கு காட்டாதவங்க எல்லாம் மொல்ல மாதிரிங்க, நாங்க எங்க அமைப்பு தான் தூய்மையான அமைப்பு, நாங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்லாம் போட்டு என்ன பண்ணிக்கூடாது, பீத்திக்க கூடாது. இதுவும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு பார்த்துட்டு இருக்கான். இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், கல்யாணம் பண்றது முஸ்லீம் அல்லாதவர்களை ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ண கூடாதுங்க. இப்போ இன்னைக்கு இந்த விஷயத்த நவீன உலகம் என்ன சொல்லுது, அருவருப்பா பாக்குது. என்ன சொல்லுது, ரொம்ப பேடு. ஏன் அந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணணும், அந்த மதத்திலே மனசு பார்க்கணும், மனுஷன் பார்க்கணும். இஸ்லாத்தை அவங்க என்ன நினைக்கிறான், ஒரு கொள்கை அது. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பிஜேபியை கல்யாணம் பண்ணுவானா, எப்படி கல்யாணம் பண்ணுவோம், பண்ண மாட்டேன். அந்த கொள்கை வேற இந்த கொள்கை வேற. ஒரு கொள்கை ஆப்போசிட் இருக்கிறவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவான்? கல்யாணம்ங்கிறது என்ன, மனசு ஒத்து போகணும், கொள்கை ஒத்து போகணும், சேர்ந்து வாழணும். அப்ப சேர்ந்து வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களுடைய அந்த கொள்கையும் இருக்கணும். அப்போ அந்த கொள்கை ரீதியா அல்லாஹ் சொல்றாங்க, இங்க இஸ்லாத்தை கடைபிடிக்காத ஆட்கள் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இணை வைக்கும் ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவளாய் இருந்த போதிலும் இறை நம்பிக்கை உள்ள பெண்ணே சிறந்தவள், அவள் அடிமையாக இருந்தாலும் சரியே. அப்ப இந்த இணை வைக்கிற அந்த பெண்ணு சுதந்திரமான பெண்ணா இருந்தாலும் அதை விட அடிமை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மேலும் உங்கள் பெண்களை இறைவனுக்கு இணை வைப்போருக்கு அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை ஒருபோதும் மனம் முடித்து கொடுக்காதீர்கள். அதே மாதிரி பெண் குழந்தைகளை கொடுக்கும் போதும் என்ன பண்ண சொல்றான்ல, ஆண்கள் முஸ்லீமா இருக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். இணை வைக்கும் ஒரு ஆண் உங்களுக்கு பிடித்தமானவராய் இருந்த போதிலும் இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடிமையை அவரை விட சிறந்தவர் ஆவார். அப்ப இங்கேயும் அதே உதாரணம் அல்லாஹ் சொல்றான். இத்தகையோர் நரகத்தை நோக்கியே உங்களை அழைக்கிறார்கள். இந்த கல்யாணம் பண்றவங்க என்ன பண்றாங்க, நரகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. தன் உத்தரவின் மூலம் சுவனம் மற்றும் மன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். மேலும் தன் கட்டளைகளை மக்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கிறான். அவர்கள் அறிவுரையை ஏற்று படிப்பினை பெறக்கூடும் என்பதற்காக. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நான் சொர்க்கத்துக்கு போற வழி சொல்லிட்டா இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இது உலகம் இன்னைக்கு என்ன பண்ணுது, வெறுப்பா பாக்குது. அதே அவங்களுக்குள்ள அந்த கொள்கை வேறுபாடு இருக்குல்ல, அதை அவங்க விட்டு தரதுக்கு தயாரா இல்லை. இப்போ இந்தியாக்காரன் ஒருத்தன் பாகிஸ்தான்காரன் பிடிச்சி போச்சுன்னு கல்யாணம் பண்ணுறது இந்தியாக்காரன் விடுவானா? இப்போ மதத்தின்படி பார்க்க கூடாதுங்க இல்லை. அப்போ இது விடுவானா? கிரிக்கெட் விளையாட கூட ஒரு என்ன கொள்கை மாறிடுச்சுல. அப்போ அப்படி ஒரு மனிதர்கள் மத்தியில் ஒரு டிவிஷன் இருக்கா? ஆமா இருக்கு. கொள்கை டிவிஷன் தான் இருக்கு. நாம சொல்ற டிவிஷன் கூட என்ன சொல்றோம், நாம பிறப்பின் அடிப்படையில் சொல்லல, கொள்கை அடிப்படையில் தான் சொல்றோம். அதே ஜாதிகள் என்ன பண்ணுது, அது பிறப்பின் அடிப்படையில் பார்க்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கீழ் ஜாதி இருக்கிறாரு, இன்னொரு மேல் ஜாதி இருக்கிறாரு. அந்த கீழ் ஜாதிக்காரர் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த மேல் ஜாதிக்காரரை கல்யாணம் பண்ணவே முடியாது. ஆனா இஸ்லாத்துல அப்படியா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க முஸ்லீம் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க கல்யாணம் பண்ணா தாராளமா முஸ்லீமாங்க கல்யாணம் பண்ணுங்க, கொள்கை ஏத்துங்க கல்யாணம் பண்ணுங்க.
அப்ப அதே இந்த பெண் இருக்கு, இஸ்லாத்தை விட்டுட்டு அங்க கல்யாணம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப முஸ்லீமா இருக்கு, அந்த பொண்ணு இல்ல நான் இந்து மதத்துக்கு போறேன் கல்யாணம் பண்ணுங்க, தாராளமா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க லவ் ஜிஹாதும் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. இங்க வந்து கேரளா ஸ்டோரியும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை, நம்ம எந்த கர்ம ஸ்டோரியும் எடுக்க வேண்டியதில்லை. முழு சுதந்திரம் இருக்கு. இப்படி போறவங்க அப்படி போய்க்கோங்க, இப்படி போறவங்க அல்லாஹ் அதான் சொல்றான், நல்லவர்களுக்கு நல்ல பெண்கள், கெட்டவர்களுக்கு கெட்ட பெண்கள், தையபா அதாவது தூய்மையானவர்களுக்கு தூய்மையான பெண்கள், அழுக்கானவர்களுக்கு அழுக்கான பெண்கள், இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த கல்யாணம்ங்கிறது நீங்க என்ன பண்றாங்க, கேலி கூத்தா நினைச்சு போயிடுறாங்க. நிறைய பிரச்சனை என்ன வருது, நீங்க லவ் மேரேஜ்ங்கிறாங்க. அதிகமான மர்டர் எங்க நடக்குது, லவ் மேரேஜ்ல தான். அதிகமான டைவர்ஸ் ரேஷியோ எங்க இருக்கு, லவ் மேரேஜ்ல. வீட்டுல ஃபேமிலி பார்த்து கல்யாணம் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது, கசக்குது. ஃபேமிலி வந்து இன்னும் பாக்குறாங்க, யாருன்னே தெரியாதவனோட குடும்பம் நடத்த சொல்றாங்க. யார் சொல்றான், நீ சினிமா கத்து கொடுக்குது, யாருன்னே தெரியாது, இப்படி நான் வாழ்க்கை பூரா அவனோட கல்யாணம் பண்ணுவேன். வாழ்க்கை பூரா நீ எந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லவன்னு உங்க அப்பா தானே டிசைட் பண்ணா. வாழ்க்கை பூரா நீ எந்த சாப்பாடு சாப்பிடணும், எந்த ட்ரெஸ் போடணும், நீ எந்த காலேஜ் போகணும், உனக்கு எது நல்லது, உனக்கு உடம்பு கெட்டது எல்லாம் உங்க அப்பா தானே டிசைட் பண்ணா. இதுல மட்டும் எப்படி தப்பா டிசைட் பண்ணிடுவான். அவன் பேசி பார்த்துட்டு தானே சொல்றான். ஃபெயிலியர் சான்சஸ் கேட்டா என்ன சொல்றான், கல்யாணம் அப்படி. இப்போ படம் ஒன்று வந்துச்சு, தி கிரேட் இந்தியன் கிச்சன். என்ன படம், என்ன கதை, இப்படி வந்து தள்ளி விட்டுறாங்க, என்னன்னே தெரியாத வாழ்க்கையில போய் தள்ளி விட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து சைத்தான பணம் எடுக்கிறான். யார், இந்த மணிரத்னம் மாதிரியான ஆட்கள்லாம் அந்த மாதிரி பணம் எடுக்கிறான். மௌனராகம் படம், என்ன புருஷன் பிடிக்கல, ஏமா பிடிக்கல, ஏன்னா வந்து நானும் காட்சி விற்பனை பொருளா, பொண்ணு பார்க்கறதுக்கு கூப்பிட்டா ரேவதி போக மாட்டான். என்ன சொல்லுவா, நானா விற்பனை பொருளா, என்னை காட்சிப்படுத்துறீங்களா. அது சமீபத்தில் அது பேசிட்டு இருக்காங்க ஒரு டாக் ஷோல. அப்போவே புரட்சிகரமான கருத்துக்களை அவர் பேசிட்டாரு. இது வந்து ஃபெமினிசம் வந்து அப்போவே பேசுறாங்க. இவங்க சைத்தானுடைய அஜெண்டாவோடய செயல்படக்கூடியவங்க. அவங்கலாம் குடும்பங்கள் நாசமா போகணும். இந்த லிவிங் டுகெதர் யார் கொண்டு வந்தா, எல்லாம் அந்த மணிரத்னம் இந்த மாதிரியான ஆட்கள் தான். அவங்க மூலமா தான் இந்த சமுதாயத்தில் வந்து வளர்க்கப்படுது. இதனால மனித குலம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நீ திருமணமே வேணாம்னு நிறைய பெண்கள் முடிவு எடுக்கிறாங்க. ஏன், எல்லாம் அந்த லவ் மேரேஜ்ல வந்த பிரச்சனைனால தான். ஃபேமிலியில கல்யாணம் பண்றவங்க நல்லா தான் இருக்காங்க. ஏன், ஃபேமிலிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன், அது மிகப்பெரிய ஒரு பலம். என்ன, பொண்ணு மேல கை வச்சிருவான், பொண்ணு வீக்கு, பையன் மாப்பிள்ள அடிச்சிருவான், அடிச்சிட்டா ஃபேமிலி வந்து பேக்கப்ல நிற்கும். இந்த லவ் மேரேஜ்ல இந்த செக்யூரிட்டி இருக்கா, இவனே அம்மா அப்பாவை பகச்சிக்கிட்டு வந்துட்டா, எந்த தைரியத்துல திரும்பி போய் நிப்பா. அப்ப இதெல்லாம் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னா அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணா உங்க குஃபுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுங்க. குஃபுன்னு என்னன்னா உங்க ஸ்டேட்டஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணு. ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா, கண்டிப்பா பார்க்கணும். ஸ்டேட்டஸ் பார்க்கலன்னா எப்படி வாழ முடியும். நீங்க வந்து அந்த பொண்ணு ஏசிலே படுத்து ஏசிலே வாழ்ந்துருக்குன்னா போற வீட்டுல கண்டிப்பா ஏசி இருந்தா தான் அந்த கல்யாணம் லைஃப் நிற்கும். இல்லை எப்படி அந்த சர்வைவ் ஆகும். அது வந்து தனி, அது பங்களால வாழ்ந்த பொண்ணு போய் நீ லைன் வீட்டில் இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி விட்டா பாத்ரூம்ல லைன்ல நின்றுச்சுன்னா 2 நாள் தெரிச்சு ஓடி வந்துடாது. வாழ்க்கை வேற, ரியாலிட்டி வேற, கற்பனை வேற. அந்த பையன் எனக்கு பிடிச்சி போச்சு, பையன் எனக்கு பிடிச்சி போச்சு, அதுதான் பிரச்சனை. நீங்க ஏன் முன்னாடியே பாத்துக்கிறீங்க, நீங்க பார்க்க போய் உங்களுக்கு பையன் பிடிச்சிரும். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், அந்த ரசூலா என்ன சொல்றாங்க, அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணுங்க. ஜைனப் ரலியல்லாஹுடைய அந்த கல்யாணம் எதனால உடஞ்சிச்சு கேட்டா என்ன சொல்றோம், எங்களுக்குலாம் மனசு ஒத்து போச்சு, ஈமான், நாங்களாம் மூமின். ஜைனப் ரலியல்லாஹு இருக்காங்க, எவ்வளவு பெரிய மூமின். கல்யாணம் பண்ணவர் யாரு, ஜைத் ரலியல்லாஹு, அவர் எவ்வளவு பெரிய மூமின். ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன் அவர், எவ்வளவு பெரிய மூமின். 2 பேரும் கல்யாணம் மேட்ச் ஆகல. ஏன், இவர் வந்து அடிமையா இருந்தவர் யாரு, ஜைத் ரலியல்லாஹு. ஜைனப் ரலியல்லாஹு அந்த ஊர்லயே பெரிய தலைவருடைய மகள், குறைஷிகளுடைய மிகப்பெரிய குலத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பணக்கார பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரியம் யார், ஜைத் ரலியல்லாஹு மேல. அதனால என் பையன் அதாவது இப்படி ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கேரக்டர் மேட்ச் ஆகல. இவர் என்ன, இவர் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, பெருசா ஒரு மேக்கப் இருக்காது, ட்ரெஸ் இருக்காது. இவங்களுக்கு அந்த நேச்சர், மாப்பிள்ள அப்படி இருந்தா லுங்கி கட்டிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருந்தா, அவங்களுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ன்னு ஒன்று தனியா இருக்கும் வீட்டில். அவங்களுடைய அந்த இது இருக்கும், அவங்க டைனிங் டேபிள் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய அந்த கல்ச்சர் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களோட அந்த லெவலில் இருக்கிற ஆட்களோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ ஸ்டேட்டஸும் வந்து பார்க்கணும், ஆனால் அதே சமயம் இவங்களும் நல்லவங்களா இருக்கணும். ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நல்லவங்கள அப்போ யார் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு நம்ம பயான்கள் பார்க்கணும், கல்யாண பயான்ல எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ண. அப்போ பணக்கார பொண்ணுலாம் என்ன பண்ண, சூசைட் பண்ணி சாவுமா. அப்போ அந்த பணக்கார பொண்ணுலாம் எங்கே தான் போகும். அப்போ வேணும்னே மாற்றி தான் கல்யாணம் பண்ண. பணக்கார பொண்ணு ஏழை பையன், ஏழை பையன் பணக்கார, இப்படி மாற்றி கல்யாணம் பண்ணி எல்லாம் நாசம் பண்ணி. ஏன் அது இப்படியே பண்ணீங்களா, ஏழை பையன் ஏழை நல்ல பையன், ஏழை நல்ல பொண்ணு, பணக்கார நல்ல பையன் பணக்கார நல்ல பொண்ணு, இப்படி பண்ணா மோதல் வராது. இங்க நல்லது கெட்டதுங்கிறது தனி கேட்டகரி, அதுல அதே ஸ்டேட்டஸும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது கொள்கையும் ஒன்னா இருக்கணும், அந்த ஸ்டேட்டஸும் இருக்கணும். இல்லைன்னா பிச்சுக்கும். என்னதான் ஈமான் இருக்கிற ஆள் கொண்டு போய் கொடுத்தாலும் இங்க லைன் வீட்டில் போய் பாத்ரூமுக்கு 4 லைன் நிற்கும் போது அப்புறம் அவங்க அப்பா வருவார் பார்க்கறதுக்கு, என் பொண்ணு இப்படி நின்றுட்டு இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் வர்றவங்க மனசு மாற்றுவாங்க கொஞ்சம் கொஞ்சம், ஏண்டி எப்படி வாழ்ந்தவ, உனக்கு இதெல்லாம் தேவையா. அடுத்து வரும்போது என்ன ஆகும், அப்புறம் கசப்புகள்லாம் வரும்போது பிரச்சனை வந்துடும். ஸோ அதெல்லாம் மெயினாக பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு பார்ப்போம். வாக்கிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.